Good morning, students. Today we are going to see the second part of the first unit. Hope you all saw the first video and understood. Shall we go to the second part? Is nature and scope of social science. In the last class, we studied about the meaning of social science, definitions of social science, scope of social science, and nature of social science. And today we'll learn the content and concept of social science, classification of social science, difference between social science and social studies, relationship between social science and other subjects, and need and importance of social science in modern age. Content and concept of social science. சோஷியல் சயின்ஸில் எதை பற்றிலாம் படிப்பாங்க, என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி, பாடப்பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, a study of relationship. So it's a study of relationship of man with other man, with environment, with the earth, and with the plant, and with animals. So whatever it is. So in totality, his relationship with the whole environment. ஸோ மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பொருட்களோட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் சோஷியல் சயின்ஸ். ஸோ மனிதனுக்கும் என்ன உறவு, மனிதனுக்கும் பூமிக்கும் என்ன உறவு, மனிதனுக்கும் இயற்கைக்கும் என்ன மாதிரி உறவு அப்படிங்கிறத பற்றிலாம் படிக்கிறது தான் சோஷியல் சயின்ஸ். நெக்ஸ்ட் ஒன், a functional study of natural sciences and arts. So what is functional? Already I told you, functional means it should have a real effect on the life, practical effect on the life. So natural sciences are biology, chemistry are called natural sciences. So it is a study of natural sciences and arts. So here it is a social science, and how can you say it's natural science? ஸோ நேச்சுரல் சயின்ஸ் அப்படிங்கிறதுனா கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நேச்சுரல் சயின்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கும் சோஷியல் சயின்ஸுக்கும் என்ன மாதிரி, அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தானே, எப்படி ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி வந்து கெமிஸ்ட்ரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ மெடிசன்ஸ் இருக்குது, மெடிசன்ஸ் தயாரித்தாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய நோயினால் இறந்துருக்காங்க. ஏன்னா மருத்துவம் கிடையாது, மருந்து கிடையாது. ஆனால் இப்போ கெமிஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்னால நிறைய மெடிசன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மெடிசன்ஸ் வச்சு நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி மெடிக்கல் சர்வீசஸ் ஆகட்டும், மற்ற இதுவாக இருக்கட்டும், நேச்சுரல் சயின்ஸை வச்சு நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையை வந்து இப்போ நிறைய முன்னேறி இருக்குது. ஸோ அதை பற்றி படிக்கிறதும் சோஷியல் சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆர்ட்ஸுங்கிறது என்ன, கலையும் மனிதனுக்கும் கலை இருக்கிறதுனால, கலைப்பொருட்கள், கலையினால் அவங்க வந்து என்ன பண்ண நிறைய வந்து வளர்ந்துருக்கான், எனக்கு நிறைய வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஸோ இட்ஸ் a study, functional study of natural sciences and arts. ஸோ கலைங்கிறப்போ கட்டடக்கலையாக இருக்கலாம், சிற்பக்கலையாக இருக்கலாம், ஓவியக்கலையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் சோஷியல் சயின்ஸ். a study of current affairs. So it's a study of current affairs, whatever day-to-day happenings, whatever is happening in the society, whatever is happening in the country, whatever is happening in the other countries. So it is a study of current affairs. Current affairsனால் தினசரி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி படிக்கிறது தான் சோஷியல் சயின்ஸ். ஸோ we would have heard the saying, today's events become tomorrow's history. ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆகிடும் இல்லையா. ஸோ இட்ஸ் a study of current affairs. Next one is a study of international affairs. So it's a study not only of domestic or our country's history. So it's also about international affairs. ஸோ வெளிநாடுகளோட இருக்கக்கூடிய உறவுகளை பற்றியும் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஸோ இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் என்னென்ன, எப்படி இருந்திருக்கு, எந்தெந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு, நீங்கள் படிச்சிருக்கலாம். ராஜராஜ சோழன் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று, மற்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று போரிட்டு வென்றிருக்காரு, அங்கெல்லாம் நம்ம கட்டடக்கலை வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸ்டடி ஆஃப் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், நம்ம நாடு மற்ற நாடுகளோடு என்ன மாதிரி உறவு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் படிக்கிறது தான். நெக்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கனால, சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபேமிலி, எல்லாமே வந்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இல்லையா. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே அது அப்போது மனிதனுக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் என்ன மாதிரி உறவு இருக்குது, பேங்க் இருக்கும் இல்லையா, அப்புறம் கமர்ஷியல் ஹோம்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம படிக்கிறது தான் சோஷியல் சயின்ஸ். Classification of social science.
So we can classify social science into 3 parts. First one is purely social science, second one is semi-social science, third one is science with social implications. ஸோ சோஷியல் சயின்ஸை 3 வகையாக பிரிக்கலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி சோஷியல் சயின்ஸ், செமி சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் வித் சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ். இப்போது பியூர் சோஷியல் சயின்ஸ் கீழே என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, பீனாலஜி அண்ட் சோஷியாலஜி. செமி சோஷியல் சயின்ஸ் கீழே என்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், எஜுகேஷன், ஃபிலாசபி அண்ட் சைக்காலஜி. சயின்ஸ் வித் சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் கீழே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, ஜியோகிராஃபி, மெடிசன், லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். Difference between social science and social studies. So now we'll see the difference between social science and social studies. First, social science. It has wide scope and relevant field. So you had heard in the characteristics of social science, I told you it has wide scope. The scope is very wide. So it studies about man and his whole environment. So it has wide scope and relevant field. In the last slide you saw the classification of social science. There you saw that the number of subjects, isn't it? Anthropology, penology, sociology, education, philosophy, psychology, biology, medicine, everything. So it has more relevant field. So social science is wide scope and relevant field, while social studies it has relatively narrow scope and limited field. Here the scope is very narrow. It doesn't have a wide scope. It has very narrow scope and the fields also very limited. So here under social studies, economics, history, civics and then geography, these 4 subjects only come under social studies, right? ஸோ சோஷியல் சயின்ஸ் அப்படின்னா ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்குது. அது மாதிரி நிறைய ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, நிறைய சப்ஜெக்ட்ஸ் அது கீழே வரும். ஆனால் சோஷியல் சயின்ஸ் ஸ்டடீஸ் கீழே பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வராது. ஸ்கோப்பும் ரொம்ப சின்ன ஸ்கோப் தான். அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸு அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி 4 சப்ஜெக்ட் மட்டும் தான் சோஷியல் ஸ்டடீஸ் கீழே வரும். செகண்ட் பாயிண்ட், சோஷியல் சயின்ஸ் இட் ஹேஸ் ஹை இன்டலெக்சுவல் லெவல். ஸோ இட் இஸ் மோர் இன்டலெக்சுவல் and it is meant for higher classes. Okay, so in social studies the content is limited to knowledge level. So here there is no research scope. It is only for knowledge. Social studies is only for knowledge. It doesn't give any, it doesn't make the children to think on their own. It gives only the knowledge. So what is banking, what is money, what is agriculture, what are the different types of soil, only they give the knowledge. Okay, so and then third point, it is included at higher classes and secondary level. So social science is meant for higher classes. Higher classes means college students and higher secondary students, but social studies is meant for lower classes. So from first standard to 10th standard we can say, 8th standard we can say social studies. Okay, after that it is social science. So the next point, social science, it has wide scope for research studies. So as I told in the last point, we said it is for higher classes. So when we go for higher classes, we have scope for research. So when you are doing MA, you do some projects, you do research on Tamil literature and or the temples in Pondicherry, you can do research. So social science has scope for research, but here there is no, in social studies there is no scope for research work. Then last point, it is highly theoretical and based on assumptions. So social science is based on theoretical, so it is based on research and it is theory and it is based on assumptions. So it is based on the assumptions, but social studies it is more practical and informative. So how it is practical means in lower classes we give them more projects and practical works, so the children learn from their life. So it is more practical and it gives more information. அதாவது சோஷியல் சயின்ஸுக்கும் சோஷியல் ஸ்டடீஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சோஷியல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்க படிக்கிறது, சரிங்களா? இந்த சின்ன பிள்ளைங்க வந்து ரிசர்ச்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களால அதுக்கெலாம் தெரியாது. ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி நாங்கள் இல்லையா ஹையர் கிளாஸஸ், ஹையர் செகண்டரியில் ஹையர் எஜுகேஷன் போகும்போது ரிசர்ச் பண்ணாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபர்மேஷன்ஸை சின்ன கிளாஸில் கொடுக்குறோம். புரியுதுங்களா?
ஸோ ஹையர் கிளாஸஸில் பிஹெச்டி பண்ணுறாங்க, எம்ஃபில் பண்ணுறாங்க, எம்ஏவில் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் பண்ணுற ப்ராஜெக்டையும் ரிசர்ச்சையும் வச்சு அதில் கண்டுபிடிச்ச விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன பாயிண்ட்டாக ஆக்கி அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் சோஷியல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம நாலேஜை கொடுக்குறோம். புரியுதுங்களா? நாலேஜை கொடுக்குறோம். அப்போது சோஷியல் சயின்ஸுன்றது ஹையர் கிளாஸஸ்க்கும் சோஷியல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு உரிய பாடம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போது அண்ட் மோர் தியரிட்டிக்கல் அப்படின்றப்போ சோஷியல் சயின்ஸில் மோர் தியரிஸ் நிறைய இருக்கும். அந்த அசம்பிஷன்ஸ் நம்மளாக வந்து ஒரு விஷயங்களை கற்பனை பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் ஒர்க் பண்ணுறோம், ரிசல்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சோஷியல் ஸ்டடீஸில் நம்ம கண்டென்ட்டை கொடுக்குறோம். சரிங்களா? கண்டென்ட் கொடுக்குறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்டடீஸில் குழந்தைங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறோம். அவங்க படிக்கக்கூடிய பாடங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க லைஃபுக்கு வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதை படிக்கிறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் குழந்தைங்களுக்கு தெரியுது. சரிங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். Now we will see the relationship between social science and other subjects. So now what is the relationship of social science with history, economics, geography and civics? Okay. First we will see the relationship of social science with history. So history, you all know what is history. So what we study in history? We study the human development in the past, how his life in the beginning. So in the ancient period, how man lived and how he had developed his culture and how he learnt agriculture, everything. So what is his political life? What is his social life? Everything is called history. So history is mostly based on chronological scale. So we study history on the basis of chronological scale. காலக்கோடுகளுக்கு அடிப்படையில் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை முறை என்னவாக இருந்தது. ஸோ பாஸ்ட்டை பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ மனிதனுடைய பழைய வாழ்க்கை, ஏர்லி மேனோட வாழ்க்கை முறைகளை பற்றி படிக்கிறது ஹிஸ்ட்ரி. ஸோ பாஸ்ட்டை பற்றி படிக்கிறது ஹிஸ்ட்ரி. ஆனால் பாஸ்ட்டை பற்றி என்ன படிக்கிறோம், மனிதன் அவனுடைய சோஷியல் லைஃப், மேன் அண்ட் ஹிஸ் சோஷியல் லைஃப். ஸோ history is the study of the human being, the man and his social life in the past, and we study it on the basis of chronological scale. காலக்கோடுகள் அளவில் நம்ம அதை படிக்கிறோம். அவனுடைய மனிதனுடைய ஏர்லி காலங்களை பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் சோஷியல் சயின்ஸுங்கிறது இட்ஸ் a study of man and his social relationship and his society, man and his society and his relationship with the society, his relationship with the environment, everything. So here history is a study of man in the past. Okay, so they are so for example we study in history, we can is history of education. So here what is history of education? So in the beginning education was there is no formal schools, right? And we had, after that we had Gurukula system of education. Then we had Thinnai Pallikodangal. Now we are having a different form of education, is it? So education. And then war, what are the wars taken place, who ruled the country, who won the war, and trade unions movement. So what are the trade union movements, and industrial development, industrial revolutions. We study man in the past and how the towns developed, how the cities developed, and what are their customs. So these things are being studied in history. So history and these things are happening in the society. These things happened in the society. So சமுதாயத்தில் நடந்த மாற்றங்கள், வாழ்க்கை முறைகள், பழைய வாழ்க்கை முறைகள், அதை பற்றிலாம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ ஹிஸ்ட்ரியும் சோஷியல் சயின்ஸும் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. தே ஆர் இன்டர்டிபெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் social science and geography. So here can say one example, the lifestyle of the people differs according to the region. The people who live in the hilly region, they have different lifestyle, and people who live in the plains, they have different lifestyles, and their occupation also differs, right? ஸோ மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும், சமவெளியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை வேறமாக இருக்கும். தேர் ஆக்குபேஷன் ஆல்சோ டிஃபர்ஸ், தேர் ஃபுட் ஹேபிட் டிஃபர்ஸ், clothing differs, everything differs just because of the geographical condition. So our life is being affected by the geographical conditions. So geographical conditionsல பார்த்தீங்கன்னா
நம்முடைய சுற்றுச்சூழலை ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறை மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறும், நம்மளுடைய வேலை முறைகள் மாறும், நம்முடைய வாழ்க்கை தரம் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்க பீப்புளோட வாழ்க்கை தரம் வேறவாக இருக்கும், நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் வேறையாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் அது மாதிரி சுகாதாரம் அப்படின்னு பொல்யூஷன் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்கும், கிராமப்புறங்களில் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, நகர்ப்புறங்களில் சர்வீஸ் ஓரியன்டான வேலைகளை செய்வாங்க. சர்வீஸ் ஓரியன்ட் வேலைன்னா என்ன? டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ் அண்ட் தென் ப்ரைவேட் ஐடி கம்பெனியில் செய்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள், ரைட்? இதெல்லாம் அப்போது ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய வாழ்க்கை முறையாகும். ஸோ இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறப்போ மறுபடியும் இது எங்கே வருது? எதை பற்றி படிக்கிறோம்? சோஷியல் லைஃப்பை பற்றி தான் படிக்கிறோம் இல்லையா? ஸோ ஜியோகிராஃபியும் சோஷியல் சயின்ஸும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. தே ஆர் இன்டர்டிபெண்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் சோஷியல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தவுட் எக்கனாமிக்ஸ் யூ கேன் நாட் see a man. So in the beginning we don't have money, so there was no common exchange for goods and so இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு காமனான ஒரு மீடியம் கிடையாது. ஸோ வாட் we followed barter system. barter system மீன்ஸ் பண்டமாற்று முறை, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் கொடுத்து வாங்குறது, அப்படி வாழ்ந்துருந்தோம். அப்புறமா கொஞ்சமாக தென் மேன் லேர்ன் டு மின்ட் காயின் அடிக்கிறது கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மணி வந்துச்சு, இப்போ பிளாஸ்டிக் மணி, இப்போ நோ மணி இல்லையா? ஸோ அப்போ வந்து எக்கனாமிக்ஸ் இஸ் சோஷியல் சயின்ஸ் இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் என்ன? சோஷியல் சயின்ஸே கிடையாது. சோஷியல் சயின்ஸும் ஒரு இண்டிவிஜுவல் வந்து நல்லபடியாக வாழணும், இண்டிபெண்ட்டாக பேட்ரியாட்டிக்காக இருக்கணும்னா கட்டாயம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமானது இல்லையா? எக்கனாமிக் சிஸ்டம் வந்து சோஷியல் லைஃப்பில் ரொம்ப சேர்ந்துருக்கக்கூடியது. இது மாதிரி பார்த்திங்கன்னா அவனுடைய ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்திங் எல்லாமே எக்கனாமிக் சிஸ்டத்தை பொறுத்து தான் இருக்குது. எந்த அளவுக்கு அவனை எக்கனாமிக்கலாக வெல்டுவாக இருக்கானோ அதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா ஹையர் கிளாஸஸ் தான் எக்கனாமிக்ஸ் படிப்பாங்க இல்லையா? லோவர் கிளாஸஸில் எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு தனியாக படிக்க மாட்டாங்க. ஒரு 9th 10th வரும்போது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தனியாக எடுத்து படிப்பாங்க. ஸோ சோஷியல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் interdependent, they cannot be separated and they are intimately connected also. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தில் மணி. ஸோ மணி பார்த்திங்கன்னா பேங்கிங் சிஸ்டம் இருக்குது, கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, சின்ன பொட்டி கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் எக்கனாமிக்ஸ் இல்லையா? அண்ட் தென் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது, மீன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், எவ்ரிதிங் இஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ சோஷியல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் இன்டர்டிபெண்டன்ட். தென் சோஷியல் சயின்ஸ் அண்ட் சிவிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸில் இட் சிவிக்ஸ். அதே சப்ஜெக்ட் ஹையர் கிளாஸஸ் போகும்போது, காலேஜ் லெவலில் போகும்போது இட் பிகம்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இட்ஸ் நாட் சிவிக்ஸ். ஸோ இங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிவிக்ஸில் என்ன படிக்கிறாங்க குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெமோக்ரஸி, வாட் இஸ் மொனோக்ரஸி, வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் எ சிட்டிசன், பேட்ரியாட்டிசம், ஹவு டு ஓட், எலெக்ஷன்னா என்ன, எப்படி ஓட்டு போட, கான்ஸ்டியூன்சினா என்ன, ஹூ இஸ் அ பிரைம் மினிஸ்டர், ஹூ இஸ் அ MLA, MP. So the children learn about the political system of the country. So political system பண்ணும்போது we cannot divide or separate man and political system. Without political system there will not be any order in the society. If you want a proper order, then there should be proper political system, isn't it? So social science and political system cannot be separated. So social science and civics are interdependent. Need and importance of social science in modern age. So why should we study social science? Mostly we have the opinion, why should we study the subject? So I'm not interested in social science, but I just study because if I want to pass 10th standard, if I want to score higher marks total, then I have to study social science. This is the opinion that people have about social science. People are not interested in social science, but only if you study social science you can become a successful person in your social life. Without social studies you cannot be a good citizen, right? சோஷியல் சயின்ஸ் படித்து இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏன் சோஷியல் சயின்ஸ் படிக்கிறேன், எனக்கு சோஷியல் சயின்ஸே பிடிக்காது, ஆனால் நான் படிக்கிறேன் ஏன்னா 10th பாஸ் பண்ணணும்,
மார்க் வாங்கணும், டோட்டல் அதிகமாகணும்னா இந்த சப்ஜெக்ட் படித்தே ஆகணும், அதனால தான் நான் படிக்கிறேன், மற்றபடி எனக்கு ஐ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பார்க்குறோம். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. people they don't know the value of social science because we have made like that. Our life has become we want only marks, we don't want any knowledge. But social science, only when you study social science, ஸோ சமூக அறிவியல் படித்தா மட்டும்தான் நீ வாழ்க்கையில் சமுதாயத்தில் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா சமூக அறிவியல் படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு பெரிய சயின்ஸ் படிச்சிருக்கலாம், சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் மணி பற்றி தெரியல, மணியோட வேல்யூ தெரியல, பேங்க்கில் போய் எப்படி டெபாசிட் பண்ணணும், மணியை வச்சுட்டு என்ன பண்ணணும், பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும், எப்படி அந்த மணியை வந்து பாதுகாக்கணும் தெரியல அப்படின்னா ஹவு கேன் யூ பிகம் எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன்? உன்னோட ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் பர்சனல் லைஃப்பில் சோஷியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. யூ மே நாட் பி நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் பீப்புள். யூ டோன்ட் நோ வாட் இஸ் டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா என்ன, ஓட்டிங்னா என்ன, ஓட் போட தெரியல, ஓட்டு வந்து உன்னுடைய ரைட் அப்படிங்கிறது தெரியலன்னா தென் யூ ஆர் த லூசர், you are a failure, isn't it? So to lead a successful social life you have to study social science. So social life la நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா சோஷியல் சயின்ஸ் படிச்சாகணும். எந்த வருஷமாக இருக்கலாம், மாடர்ன் ஏஜாக இருக்கலாம், இல்லை ஓல்டு ஏஜாக இருக்கலாம், எப்போவாக இருக்கலாம், இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சோஷியல் சயின்ஸ் படித்தா தான் நீ சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வர முடியும். நெக்ஸ்ட் ஒன், பிகம் ஏ குட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். ஸோ சோஷியல் சயின்ஸ் படிக்கிறதுனால நல்ல ஒரு குடிமகனாக, ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நம்ம வந்து அந்த மாற முடியும். இல்லைன்னா நம்ம குடிமகன், நம்மளுடைய உரிமைகள் என்ன, நம்மளுடைய கடமைகள், உரிமைகள் பற்றி பேசுவோம் ஆனால் கடமைகளை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டோம் இல்லையா? we will speak about our rights but we will just ignore about duties, isn't it? So to become a good and responsible citizen, நல்ல குடிமகனாகவும் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாகவும் மாறணும்னா சோஷியல் சயின்ஸ் கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும், டீச் பண்ணணும். Next, to create patriotism and to respect our culture and tradition. Patriotism, ஸோ தேசபக்தி, நம்ம நாட்டு மேலே நமக்கு ஒரு பக்தி இருக்கணும், நம்ம கொடி மேலே ஒரு பக்தி இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த பக்தியை, இந்த தேசபக்தியை உருவாக்கணும்னா சோஷியல் சயின்ஸ் படித்தா தான். எப்படி வரும்? சோஷியல் சயின்ஸில் when we read about our war of independence, அதை பற்றி படிக்கும்போது நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. we have to preserve that, we have to சேவ் அவர் கண்ட்ரி இல்லையா? அந்த பேட்ரியாட்டிசம் வரணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கல்ச்சரையும் நம்ம ட்ரெடிஷனும் நம்ம வந்து மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் படித்தா மட்டும்தான் முடியும். ஸோ இந்த மாடர்ன் ஏஜ்லேயும் நமக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கிரியேட் பேட்ரியாட்டிசம் அண்ட் டு ரெஸ்பெக்ட் அவர் கல்ச்சரல் ட்ரெடிஷன். நெக்ஸ்ட் ஒன், அவேர்னஸ் டு ப்ரிசர்வ் த என்விரான்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுற்றுப்புறத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும், அது பாதுகாக்கலாம் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தான் படிக்கிறோம். ஸோ இது படிக்கிறதுனால நமக்கு ஒரு அவேர்னஸ் வருது. அவேர்னஸ் வர்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறோம். இப்போ நிறைய பேர் மரம் நடுறோம், அப்புறம் வந்துட்டு விலங்குகளை பாதுகாக்கிறோம் இல்லையா? மழை தண்ணியை சேமித்து வைக்கிறோம். ஏன்னா பிகாஸ் வி ஸ்டடி சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ் படிக்கிறதுனால தான் நமக்கு இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. அதை வந்து சொசைட்டி பற்றி நம்ம கவலைப்படுறோம், நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றி நம்ம கவலைப்படுறோம். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். இது என்னம்மா ஹெல்ப்ஸ் டு எப்படி நம்முடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சோஷியல் சயின்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணோம்? ஃபார் எக்ஸாம்பிள், when you study history, ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்தாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னத்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது, அசோகர் மரத்தை வெட்டினார், குளத்தை நட்டார், அதாவது மரத்தை நட்டார், குளத்தை வெட்டினார், அதை நம்ம கிண்டலாக அப்படி திருப்பி சொல்லுவோம் இல்லையா? இது படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் ஏன் மரம் நட்டார், ஏன் குளம் வெட்டினார், ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். ஸோ அவர் மரம் நடுறதுனால சுற்றுப்புறத்தில் நிறைய மழை கிடைச்ச மழையை தேக்கி வைக்கிறதுக்கு குளங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு இடத்துக்காகவும் தண்ணிகளுக்காகவும் நம்ம பண்ணோம். இருந்தாலும் அந்த சயின்ஸ் தான் நம்மளுக்கு என்னவாகுது இப்போ ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பெரிய ஃப்ளட்டு வந்துச்சு. என்ன ரீசன்? பிகாஸ் அந்த நாளில் நிறைய ஏரியெலாம் இருந்துச்சு, தண்ணி மழை பெஞ்சா அங்கே தேங்குச்சு. ஆனால் இப்போ குளத்தை எடுத்து நம்ம ஏரியெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மூடிட்டு வீடு கட்டிட்டோம். ஸோ நவ் வி லேர்ன்ட் ஃப்ரம் த பாஸ்ட். அது மாதிரி கரிகால சோழன் வந்து ஒரு கல்லணை கட்டினார். அந்த கல்லணை எப்படி கட்டிருக்கார், அங்கே பார்த்தீங்கன்னா கல்லணைன்றது இட்ஸ் நாட் எ டேம், இட்ஸ் எ ரிசர்வேயர்.
ஸோ அந்த செக் டேம் சொல்லுவாங்க, தண்ணியை எப்படி மாற்றி விடுறது, ஸோ ஒரே மடை மாற்றி விடுறது, ஒரே பக்கம் போகாமல் வேறு வேறு ஊர்களுக்கு தண்ணி போகிற மாதிரி அவர் டேம் கட்டியிருக்கார். ஸோ அந்த காலத்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி சூப்பர். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் ப்ராப்ளம் வருது. ஏன் வாட்டர் ப்ராப்ளம் வருது? பிகாஸ் we don't save ரெயின் வாட்டர் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணல, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணோம். அதனால என்ன பண்ண ஆரம்பித்தோம், அசோகரை பார்த்தோம், அவர் வந்து குளத்தை வெட்டினார். நம்மளும் என்ன பண்ணோம், இதுக்கு மேலே ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி வைக்கணும், மழை பெய்யுமோ தண்ணி தேக்கி வைக்கணும், ரெயின் வாட்டர் வேஸ்ட் பண்ணாமல் ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஸோ the problems that we face today, to solve those problems we look it into our past. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பேண்டமிக் வந்திருக்கு, கொரோனா வைரஸ் வந்திருக்கு. ஸோ இது ஹவு டு ஓவர்கம் திஸ், இது ஓவர்கம் பண்ணோம். ஸோ அவர் சயின்டிஸ்ட், அவர் டாக்டர்ஸ் ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ வேக்சின், isn't it? ஸோ இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இட்ஸ் ஹவு they take ஹிஸ்ட்ரி மீன்ஸ் இந்த பாஸ்ட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வைரஸ் வந்திருக்கு, அங்கே என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி அது வேக்சின் கண்டுபிடிக்க என்ன வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, எப்படி வேக்சின் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் எடுத்து பார்த்து அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், we are trying to solve this problem, isn't it? So his social science helps us to solve today's problem. Okay கேர்ள்ஸ், இது வரலையும் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டோடது எல்லா டாபிக்ஸும் பார்த்துட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்குறீங்களா இல்லையா, புரிஞ்சிருக்கா இல்லையா, ஒரு கமெண்ட்டுமே கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் இந்த குரூப், இல்லையா? குரூப்பில் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். புரிஞ்சிருக்கலையா, புரியலைன்னா எந்த பார்த்து புரியல அப்படின்னு சொல்லலாம். படிக்க ஆரம்பிச்சிருங்க. டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கப்பா. கொஞ்சம் இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்குது கிளாஸு. ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ்.